திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆவணி மாத பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முதல்ல என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, என்ன யோகத்தில் இருக்காங்க, இறுதியாக என்ன வழிபாடுகள், ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்க்கலாம். இந்த மாசம் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதனுடைய வீட்டுல இருக்கார். புதன வீட்டுல குரு பகவான் தனிச்சு நிக்க போகிறார். இந்த மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா உச்ச பலம் பெற்று தனிச்சு நிற்கிறார். அதே போல அடுத்தது பாருங்க, சூரியன் கேது புதன் சேர்க்கை. இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெற்று கேதுவோட இருக்கார். இப்ப சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாருங்க. சூரியன் கேது, சூரியன் ராகு சேர்க்கையில உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளா இருப்பாங்க, அரசாங்கத்துக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அரசியல் ரீதியாக நிறைய பினாமியலம் இந்த சூரியன் கேதுல தான் இருப்பாங்க, சூரியன் ராகுல தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஐடியா கொடுக்கக்கூடியவங்க தான். அரசியல்வாதிகள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க அப்படின்னா இந்த கிரகச்சேர்க்கை இருக்கக்கூடியவர்களை தன்னுடைய ஆலோசகராக வைத்துக் கொண்டால் மிகப்பெரிய வளர்ச்சி நமக்கு கொடுத்துருவாங்க. சோ அப்பேற்பட்ட அறிவாளி, அப்பேற்பட்ட நுணுக்கங்களை கண்டறிந்து மற்றவர்களை வளர்த்தக்கூடியவர்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். ஆனா தன்னுடைய வாழ்க்கையில பித்திருதோஷம், அப்பா சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் அனுபவிக்க முடியாம போறது, தன்னுடைய சுய முயற்சியில எதுவுமே பண்ண முடியாம இருக்கிறது, இன்னொருத்தரை சார்ந்து வாழ்றது கூட பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியன் கேது, சூரியன் ராகுதான். ஆனா அடுத்தவர்களை வைத்து அவர்களை வளர்த்தி நாம் வாழ்ந்து கொள்வதில் மிகப்பெரிய புத்திசாலி, தந்திரவாதி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க புதாத்திய யோகத்தை கொடுக்கும். சோ இந்த கிரகச்சேர்க்கைகளும் இந்த மாசம் நடக்குது. அடுத்தது பாருங்க, சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 16ஆம் தேதி வரைக்கும் கன்னியா வீட்டுல நீச நிலையில இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும், சுக்கிரன் நீசம். அப்போ அவர் தான் ஆடம்பரத்துக்கு சொந்தக்காரர். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா துலாம் வீட்டுக்கு வரப்போகிறார். துலாம் அப்படிங்கிறது சுக்கிரன் இங்கேயும் ஆட்சி பலம் பெறுவார், இங்கேயும் ஆட்சி பலம் பெறுவார். ஆனா இங்க மூல திரிகோண வீடு ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். நீங்க என்ன ராசியோட எடுத்துட்டு போங்க, என்ன லக்னமா வேணா எடுத்துட்டு போங்க, உங்க ஜாதகத்துல சுக்கிரன் இங்க இருக்காருன்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய பண வசதி எப்படி சம்பாரிச்சிருவீங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரன் யோகத்தை கொடுத்தே தீரும். ஒரு குழந்தை இந்த இடத்துல பிறக்குது, இங்க இந்த மாதிரி கிரகச்சேர்க்கையில பிறக்குது, இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது ஒரு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் கீழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த குழந்தை வளர 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 பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லட்சுமி கடாட்சத்தை கொடுத்துரும். செல்வ செழிப்புக்கு குறைவே இருக்காது. லட்சுமி உங்க வீட்டுல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்பேற்பட்ட ஒரு லட்சுமி கடாட்சம் கொண்ட ராசி துலா ராசி. அங்க சுக்கிரன் இருக்குது, இன்னும் யோகத்தை வாரி வாரி வழங்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த மாசம் இந்த 16ஆம் தேதிக்கு மேல பிறக்கக்கூடிய குழந்தைகளாக மிக அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 21ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சிம்மத்துல இருப்பார். 21ஆம் தேதி வரைக்கும் 21ஆம் தேதிக்கு மேல சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டுக்கு ஆட்சி உச்ச பலம் பெற்று வரப்போகிறார். இது அதை விட ஒரு ஜாக்பாட்டான யோகா. அப்ப இந்த மாசம் பாருங்க, சுக்கிரன் ஆட்சி, புதன் ஆட்சி உச்சம், சூரியன் ஆட்சி, அதே போல குரு பகவான் உச்சம், 2 கிரகங்கள் உச்சம், 3 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்று இருக்கு. சனி வக்கரகதியில இருக்காரு, ராகு கும்பத்துல இருக்கார், கேது போய் உங்களுக்கு சிம்மத்துல இருந்து சூரியனோடு இருக்கார். இந்த மாசம் எல்லாமே அரசியல்வாதிகளோட நிறைய நியூஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். நிறைய மேஜிக் எல்லாம் நடக்க போகுது அரசியல்ல. நம்ம தமிழ்நாடு ரீதியாக இருந்தாலும் சரி, உலக அளவில் இருந்தாலும் சரி, இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கும்போது அரசியல்ல நிறைய மாற்றங்கள் வரும், நிறைய தடைகள் வரும். அரசாங்கத்தினால நிறைய விஷயத்த மக்களுக்கு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும். அரசாங்கத்தை நம்ம தப்பா நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். இப்ப என்ன ஆட்சி போயிட்டு இருக்குதோ அந்த தலைவரை நம்ம தப்பா நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதே போல இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறதுனாலயும், அதே போல புதன் அங்க இருக்கிறதுனாலயும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க யாராவது இருக்கீங்க, சிம்ம லக்னக்காரங்க யாராவது இருக்கீங்க அப்படி இல்ல, அந்த அரசியலுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பிரஷர் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். எந்த கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும், இந்த கிரகச்சேர்க்கைகள் இருந்தாலும், நான் சொல்லக்கூடிய இந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. சோ சனி வக்கரகதி ஆயிருக்கார். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் யோகமான காலகட்டங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் இருக்க போது. கடைசியில் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ முழுமையாக பார்க்கலாம். மேஷ ராசி அன்பாலையும் பாசத்தாலையும் கட்டி போடுறதுக்கு மேஷ ராசிக்கு தெரியும். அதே போல பாத்துட்டீங்கன்னா பிடிவாதத்தாலையும் தன்னுடைய அதிகாரத்தாலையும் அடுத்தவர்களை தன்னோடு இருக்க வைக்கக்கூடிய ஒரு ராசியும் மேஷராசி தான். இது 2 குணங்களும் உண்டு. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டுல இருக்காருங்க. செவ்வாய் பொதுவா 3ஆம் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு முறை பண்ணுங்க, 2 முறை பண்ணுங்க, 3ஆவது முறை 4ஆவது முறை ஜெயிச்சே தீரணும். ஏன்னா உங்களை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடியவர் பெரிய மறைவு ஸ்தானத்துல போய் இருக்குல்ல. 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ 12ஆம் இடமோங்கிறத பெரிய மறைவு ஸ்தானம். 3ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானம். கண்டிப்பா ஜெயிக்கதான் போறீங்க, அதனால எந்த மாற்று கருத்துல. 7.5 நடக்குது, சனி வக்கரகதியில இருக்காரு, அதனால ஒரு மூவிங் பாயிண்ட் கண்டிப்பா உண்டு.
சனி வக்ரமாக இருக்கும்பொழுது தன்னுடைய வேலைகளை தடுத்துட்டு இருந்தால், அதாவது இப்ப நீங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலையில பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது கெடுபடியா இருக்குது, செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க, அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம இருக்கிறீங்க அப்படின்னா இது என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மூவிங்க தள்ளி விட்டுருவார். போய் பண்ணு, போய் செஞ்சிரு, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கேப் டக்குன்னு போய் ஃபில் பண்ணிடணும். என்னென்ன விஷயமெல்லாம் உங்களுக்கு ஸ்டாப் ஆகிருக்குது, என்னென்ன விஷயமெல்லாம் செய்ய முடியாம இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்துல வந்து தடையா நின்றுகிட்டே இருக்குது அப்படின்னு இருந்துட்டு இருந்தீங்கன்னா இப்ப இது எல்லாமே ஒரு நேரங்காலங்கள் அருமையா இருக்குது. ஆனா 3ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு முயற்சிக்கு 2 முயற்சி பண்ணணும். போயிட்டு அவ்வளவுதானவா இப்படியே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது. சோ அதனால இப்படி இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதியுமே செவ்வாய் ஆகிறதுனால மறைந்திருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாமே எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துருச்சு. 8ஆம் இடங்கிறது மறைவு பொருள்னு சொல்லுவோம், திடீர் வருமானம்னு சொல்லுவோம். இப்ப திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே இந்த மாசம் மேஷராசிக்கு நிச்சயமா உண்டு. சோ வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்தாலும் கூட நேரா அது பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பாக்குது. சோ 9ஆம் இடத்தையும் பார்க்கும், 4ஆம் இடத்தையும் பார்க்குது இதே இடத்த. அப்ப இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு யோகம், வீடு வாங்குற யோகம், சொத்து வாங்குற யோகத்துல கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடங்கிறது பாத்துட்டு இங்கிருந்து 4ஆம் பார்வையாக சுக்கிரனை பாக்குது 6ஆம் இடத்தை. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா வேலை இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் சரியாகும், ஒரு உயர் பதிவுகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அது மட்டும் கிடையாம உங்களுக்கு 9ஆம் இடத்தையும் மேஷராசிக்கு செவ்வாய் பார்க்கறதுனால அப்பா சொத்து, பூர்வீக சொத்து இதெல்லாம் கிடைக்கிறதுனால ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. கொஞ்சம் முயற்சி பண்ணணும், அவ்வளவுதான். கொஞ்சம் எஃபோர்ட் வந்து அதிகமா போட்டதானே எல்லாமே கிடைக்கும். ஈஸியா வந்து 7.5 சனி எதுவுமே கிடைக்காதுங்க. 7.5 சனியில தான் வந்து திருமணம் நடக்கும், வண்டி வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க, சொத்து வாங்குவாங்க, குழந்தைகள் பிறக்கும், உயர் பதவி கிடைக்கும், நல்ல வேலை, எல்லாமே 7.5 சனியில தான் கிடைக்கும். ஆனா நம்ம கிடைக்கும். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், சனி பகவான் திட்டிக்கிட்டே இருப்போம். இவர் வந்ததுனால எனக்கு இப்படி, இவர் வந்ததுனால இப்படி. ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு கல்லை கொடுத்தோம்னா அது என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியாது. அந்த கல்லை நம்ம எப்படி சிற்பம் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தோம்னா அந்த சிற்பிக்கு கொடுத்தோம்னாலும் அதை வந்து கரெக்டா பயன்படுத்துவாங்கன்னு அர்த்தம். அப்ப அதைத்தான் நமக்கு பண்ணுவார். ஒரு கல்லு நம்ம கிட்ட ஈஸியா கொடுக்க மாட்டாங்க, உடனே இருக்கக்கூடிய ஒரு கல்லை கொடுக்க மாட்டாங்க. அதை நம்ம அந்த சிற்பமா செய்யற அளவுக்கு நமக்கு அனுபவத்தை கொடுத்து மறுபடியும் அதை கொடுப்பாங்க. அதுதான் 7.5 சனி பண்ற வேலை. இது நிறைய பேருக்கு புரியுறது இல்லை. அதுதான் வந்து 7.5 சனி மேல நம்ம 7.5 சனி வந்துருச்சு, எனக்கு கண்ட சனி வந்துருச்சு, எனக்கு அஷ்டம சனி வந்துருச்சு, நம்ம நிறைய விஷயங்களை நம்ம தவறா கருதிக்கிறோம். சோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 மற்றும் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீசத்துல இருக்காருங்க ஒரு 16ஆம் தேதி வரைக்கும். இந்த 16ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் நீசமா இருக்கும் பொழுது என்ன அடி அடிச்சாலும் தாங்கிக்கணும். எப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா 2ஆம் இடங்கிறது வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். 7ஆம் இடங்கிறது கணவர் ஸ்தானம், மனைவி ஸ்தானம். அதனால இந்த ஸ்தானத்தில் அதாவது இந்த நபர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மனைவி பேசுறாங்களா, கணவர் பேசுறாங்களா, சரிங்க அப்படின்னு கேட்டு போய்க்கணும். குடும்பத்துல பிரச்சனை வருதா, இந்த நேரத்துல நீங்க பேசுனீங்கனாலும் பலன் இல்லை. ஏன்னா எல்லா வீட்லயுமே ஒருத்தர் பேசுறப்போ ஒரு எதிர்வாதங்கள் வரும் இல்லையா. ஒரு சில குடும்பத்துல என்னமோ பேசிட்டு போறாங்க, இது எனக்கு பழகி போச்சு அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க எப்படி நம்ம சொல்றாங்க. நீ 7.5 சனியில தான் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா செய்யாத தவறுக்கு பழி ஏத்துக்க வேண்டிய சூழ்நிலைகள் நடக்குங்க. நான் பண்ணவே இல்லைங்க, ஆனா என் மேல பழி போட்டாங்க, நான் செய்யவே இல்லைங்க, நான் செஞ்சுட்டு இருந்தப்பெல்லாம் கூட நான் நல்லா இருந்தேங்க, இப்ப நான் செய்யவே இல்லைங்க, பழசெல்லாம் கிளறாங்க, எப்பப்பயோ முடிஞ்ச விஷயம் எல்லாம் இப்ப எனக்கு தலை தூக்குது, இதெல்லாம் நடக்குங்க. இதெல்லாம் இந்த பீரியட்ல தான் வரும். நம்ம கொஞ்சம் கவனமா இருந்தது இந்த டைம்ல. அதெல்லாம் செஞ்சதெல்லாம் எப்ப நம்ம கர்மாவை கழிப்பாரு. 30 வருடத்துக்கு வரும்போது 7.5 சனி வரும். 30 வருஷமா நம்ம பண்ற எல்லா பிராடுத்தனத்துக்கும் அந்த 7.5 சனியில தான் நமக்கு நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு. அப்பதான் நம்ம மாட்டுவோம் எல்லா விஷயத்திலையும். சோ அப்படி இருக்கும்பொழுது இந்த 2 7ஆம் அதிபதியான சுக்கிரன் நீசமாக இருக்கும் பொழுது பண விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. பண கொடுக்கல் வாங்கல கவனமா இருந்துக்கோங்க. அது 6ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாகிறாருன்னா கடன் வாங்குறது கொடுக்கறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் கேது கூட நிக்கிறாருங்க. அப்ப 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கேதுவோடு நிற்கும் போது என்ன பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா புதன் அப்படிங்கிறது ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், உங்களுக்கு கடனையும் கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ குடும்பத்துல கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும், கடன் வாங்கி கடன்காரனால பிரச்சனை வரும், கொஞ்சம் ப்ரெஷர் ஏறும். அப்ப கணவரோ மனைவியோ அதனால வீட்டுல கொஞ்சம் தேவையில்லாம பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. சோ வந்து இதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் என்ன நடந்தாலும் அமைதியாக இருந்து கொள்வது நல்லது. எதுவும் பேசாதீங்க, என்ன நடந்தாலும் நடந்துட்டு போகுது. 16ஆம் தேதிக்கு தான் சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்துருவார்ல, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அந்த டைம்ல நீங்க போய் உங்களை நிரூபிங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்னதான் போய் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கனாலும் நோ யூஸ். புரிஞ்சுக்க மாட்டாங்க, புரிதல் கம்மியா தான் இருக்கும். நீங்க தான் கத்திக்கிட்டு இருக்கணும், நீங்க தான் அழுகணும், நீங்க தான் உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும். பேச பேச எனர்ஜி தான் கம்மியாகும். அந்த எனர்ஜியை வேற உங்களுடைய தொழில போக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா சனி வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் தொழில மூவ் பண்ணி கொடுப்பாங்க. சோ அந்த டைம்ல உங்க தொழில போக்கஸ் பண்றது நல்லது இந்த காலகட்டங்கள்ல. அப்போ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதனும் பாத்துட்டீங்கன்னா 21ஆம் தேதி கேதுவோடு இருக்காரு. அப்ப இந்த டைம்ல இல்லாம வேலை அதிகாரிகள்னால பிரச்சனை வரும், மேல் அதிகாரிகள்னால பிரச்சனை வரும், ரொம்ப பிரஷரை போடுவாங்க உங்க மேல, வேலை செய்ய சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்ப என்ன தோணிட்டு இருக்குன்னா இந்த வேலையை விட்டே போயிடலாம், இந்த வேலை எனக்கு பிடிக்கல, அல்லது வேற வேலை ஏதாவது கிடைக்குமான்னு பாக்கலாம்,
அல்லது இங்கேயே ஏதாவது பேசி சண்டை கட்டிட்டு வெளியே போயிடலாமா? கேதுங்கிறது மனோ பயத்தை கொடுக்கக்கூடியதுங்க, ஒரு பதட்டத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப புதனோட அங்க இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன நடக்குன்னா, வேலை இடத்துல ரொம்ப பிரச்சனையா தான் இருக்குது, நம்மள வேலை விட்டு தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன், அல்லது நம்மளே வேலைக்கு போயிடலாமா அப்படிங்கிற எண்ணம் அளவு இப்ப மேஷராசிக்கு அதிகமா வரும். அப்போ உங்க ஜாதகத்துக்கு இப்ப வேலை விட்டு போகணும்னு சூழ்நிலைகள் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த வேலையை விட்டுட்டு அடுத்தது 21ஆம் தேதிக்கு மேல பாருங்க, புதன் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி உச்ச பலம் பெற்று பலமா அமருகிறார் இங்க சனியினுடைய பார்வையில. அப்போ புதிய வேலைகள் கிடைக்கும். சனியினுடைய பார்வைக்கு எந்த கிரகங்கள் வந்தாலும் சரி, அது எந்த கெட்ட கிரகமாக இருந்தாலும் சரி, உங்க ஜாதக ரீதியா அது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி அழுக்கை துடைக்கக்கூடியவர், பாவத்தை கரைக்கக்கூடியவர். அப்ப புதன் வேலை, அப்ப வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர்னு தெரிஞ்சுக்கணும். அல்லது உனக்கு இந்த வேலை செட் ஆகலப்பா, நீ வேற வேலை பார்த்துக்கோ, இதுதான் உனக்கு உண்டான வேலை அப்படிங்கறது காமிச்சு கொடுத்துருவாரு. இதுதாங்க உண்மை. அது மேஷ ராசிக்கு கண்டிப்பா நடக்கும். அப்ப இப்ப நீங்க வேலை மாறுறீங்களா, அது உங்களுக்கு உண்டான வேலைதான். அங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, அல்லது அங்க என்ன நடந்தாலும் உங்க கர்மாவை கழிப்பதற்காகவேங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இல்ல அதே இடத்துலயே உங்க வேலை செய்ய வைக்கிறார், கஷ்டங்களை தாங்கிட்டு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் அவருடைய செயல்தான், அது உங்களுக்கு உண்டான வேலைதான். அந்த கர்மாவை கழிப்பதற்காக கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குறாரு. ஆனா ரொம்ப குழப்பமா இருக்கும், புத்தி எல்லாம் மழுங்கி போயிட்டு. ஏன்னா புதன் தான் புத்தி, ரொம்ப டிப்ரெஷன் ஆவீங்க. ஏன்னா ராசி அதிபதி கொஞ்சம் மறைஞ்சு நிக்கிறதுனால கொஞ்சம் குழப்ப நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் பயப்பட வேண்டியது கிடையாது. சூரியன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறா, அப்பப்போ தட்டி கொடுத்துட்டே இருப்பார். வேண்டாம், இது செய்ய வேண்டாம், கொஞ்சம் கோபம் அதிகமாகும், பிரஷர் அதிகமாகும். ஏன்னா சூரியன் தான் மேல் அதிகாரி, வேலை செய்யக்கூடிய மேல் அதிகாரியின் பெயர் புதன். சூரியன் வந்து உங்க ராசிக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பலன். அப்ப அவங்க ரொம்ப உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. புதுசா யாராவது மாறி வந்தாங்கன்னா உங்களை தப்பா பேசுறது இதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இருக்க வேண்டியது, வேற வழி இல்ல. இப்ப அவரே கடன் சனாதிபதியாக இருக்கிறதுனாலே கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளையும் கொடுப்பாரு, அதே போல கடங்கார தொல்லையும் கொடுப்பாரு. கடங்கார இந்த டைம்ல தான் வந்து பிரச்சனையே போடுவார். நமக்கு வேலை இல்லாம வேலையில பிரச்சனையா இருக்கும். இப்ப இவனும் ஒரு பக்கம் வந்து நமக்கு எப்ப கொடுக்க போற, என்ன செய்ய போற அப்படிங்கிற ஒரு பிரச்சனையா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கடன் கொடுக்கறத வாங்குறத இந்த காலகட்டங்கள்ல குறைத்துக் கொள்வது என்பது ரொம்ப நல்லது மேஷராசி அன்பர்களுக்கு. அடுத்தது உங்களுக்கு சனி வக்கரகிரி ஆயிருக்கார், ராகு 11 இருக்கார். சோ பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. சனி வக்கரமாக இருக்கிறான், அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். உங்க ஜாதத்துல சனி வக்கரமான்னு பாருங்க. அப்படி வக்கரகிரியில சனி இருக்கிறார் அப்படின்னா முழுக்க முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, விட்டு போன விஷயங்கள் எல்லாமே மறுபடியும் நடக்க போகுது. இழந்த செல்வத்தையும் இழந்த சொத்துக்களையும் நீங்க மீண்டும் அடைய போறீங்க அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப மனசுல வச்சுக்கோங்க. தைரியமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. சனி பகவான் உங்களை எதுவும் கெடுக்கவே மாட்டார், உங்களை வாழதான் வைக்க போறார், திறமையா வாழ வைக்க போறார். எல்லாத்துக்கு முன்னாடி தலை குனிந்து நின்றுட்டு இருந்தாலும் கூட தலை நிமிர்ந்து வாழ வைக்கிறதுக்கு வந்து இவர்னால மட்டும்தான் முடியும். ஆனா இந்த நேரங்காலத்துல உங்களை நீங்க கரெக்ட் பண்ணிக்கணும் இல்லையா? அதற்காக நிறைய அனுபவங்களையும் கஷ்டங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் கொடுத்து கர்மாவை கழித்து உங்களை உயர்ந்த பாதைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு முழு 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 சுபகிரகமாக, அவர் ஒரு பாவ கிரகம் தான், ஆனா அவர் வந்தா நம்மளை ரெடி பண்றதுனால என்ன பொறுத்த வரைக்கும் அவர் மிகுந்த சுபகிரகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் லைஃப் எல்லாருக்குமே சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கறதும் உண்மை. சோ இந்த மாசம் என்ன பரிகாரம் பண்ணலாம், என்ன செய்யலாம், என்னென்ன மாதிரி வழிபாடுகள் செஞ்சா நமக்கு கொஞ்சம் இந்த கிரகநிலைகளுடைய தாக்கங்கள் குறையும், விலகவே விலகாதுங்க, குறையும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அப்ப சுக்கிரன் நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு 16ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முழுக்க யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். சோ இப்ப இங்க சுக்கிரன் நீசமா இருக்குது, வேலையில பிரச்சனை, என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, எப்பொழுதுமே மேஷத்துக்கு முருகனுடைய அருள் நிறைய இருந்தாலும் சிவனுடைய கடாட்சம் நிறைய இருக்கு. இயற்கையாகவே சிவன் வழிபாடு செய்வாங்க, சிவன் வந்து கனவுல வருவாரு, சிவனுடைய பூர்ண கடாட்சம் அப்படிங்கிறதும் மேஷத்துக்கு உண்டு. அப்போ நீங்க என்ன பண்ணணும் இந்த மாசம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு செம்பு பாத்திரம் உங்க வீட்டுல இருந்தா எடுத்துக்கோங்க, செம்பு சொம்பு எடுத்துக்கோங்க. அத வந்து தினமும் காலையில, இந்த மாதம் முழுவதுமே செய்யறது நல்லதுங்க. தினமும் காலையில எழுந்து சூரியனை நோக்கி, கிழக்கு பக்கம் சூரியன் உதயம் ஆகுது இல்லைங்களா, ஏர்லி மார்னிங், அந்த டைம்ல செம்பு பாத்திரம் நப்ப தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது பச்சை கற்பூரம் இல்லையா, அதுல கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டுக்கோங்க. கொஞ்சமா போட்டீங்கன்னா போதும். தண்ணியில கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு மேல சூரியனை பார்த்து நல்ல வழிபாடு பண்ணிட்டு, ஓம் ஆதித்யாய நமக, ஓம் சூர்யாய நமக, ஓம் சோமேஸ்வராய நமக இப்படின்னு நீங்க சில சூரியனுடைய மந்திரங்கள் யூடியூப்ல போட்டீங்களா நிறைய வரும். சோ இந்த மந்திரங்களை உங்களுக்கு என்ன தெரிஞ்சாலும் சரி ஒரு 108 முறை நீங்க வந்து சொம்ப கையில வச்சுட்டு ஒரு 108 முறை, ஒரு 10 நிமிஷம் தான் அதிகபட்சம் சொல்லுங்க. சொல்லிட்டு
உங்களுக்கு கிழக்கு பக்கம் சூரியன் உதிக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல பார்த்து இந்த 108 தடவை சொல்லிட்டு அந்த சொம்பை வந்து நேரா உங்களுடைய தலைக்கு மேல தூக்கிக்கோங்க. தலைக்கு மேல தூக்கி அங்கிருந்து இப்படி சூரியனுக்கு நீங்க வந்து அர்ப்பணம் பண்ணணும். அந்த தண்ணியை வந்து அந்த தரையில விழுகணும். அது மாடியில செய்தாலும் சரி, அல்லது வந்து நீங்க சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல பண்ணீங்கனாலும் சரி, எந்த இடத்துல உங்களுக்கு சூரியன் தெரியுதோ அந்த இடத்துல பண்ணுங்க. இதை வந்து இந்த மாதம் முழுவதும் பண்ணுங்க. இந்த மாதத்துல மேஷ ராசிக்கு செம்மையா ஒர்க் அவுட் ஆகுற பரிகாரம் இதுதான். இல்லைங்க, நாங்க வந்து பிளாட்ல இருக்கோம், எங்களால இதெல்லாம் செய்ய முடியாதுங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க, அந்த சூழ்நிலைகள் எங்களுக்கு இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க பூஜை ரூம்ல ஒரு செம்பு பாத்திரத்துல, அதே செம்பு சொம்புல பச்சை கற்பூரத்தை போட்டு தண்ணி ஊத்தி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்க வீட்டுல மேஷராசி வீட்டுல கண்டிப்பா லிங்கம் இருக்கும். இது வந்து ஒரு சாதாரண ஒரு லிங்கம் இருக்கும், அல்லது வேல் இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னாவது கண்டிப்பா வச்சிருக்கணும். அந்த செம்புல வந்து நீங்க தண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, இப்ப சூரியனுக்கு சொன்னது போல அதே மந்திரத்தை நீங்க சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க, லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்க, அல்லது முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. இதுவும் ஒரு பரிகாரம். அதுவும் எங்க வீட்டுல லிங்கமும் இல்லைங்க, வேல் பூஜையும் பண்றது இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சிவன் கோயிலுக்கு போங்க. வாரம் ஒரு முறையாவது இதை பண்ணுங்க. இது 3வது ஆப்ஷன் தான். அதே போல கொண்டு போய் சிவனுக்கு அபிஷேகம் ஆகும்போது ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல, கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல இந்த சொம்புல இருக்கக்கூடிய தண்ணியை கொண்டு போய் சிவனுக்கு அந்த அபிஷேகம் பண்ற டைம்ல தான் நீங்க கொண்டு போய் கொடுக்கணும். சோ வந்து அந்த டைம்ல அபிஷேகம் பண்றதுக்கு கொடுங்க. அப்படி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும். ஃபர்ஸ்ட் சொன்னது சூரியனுக்கு நேரா டைரக்டா தண்ணி கொடுக்கறது ஃபர்ஸ்ட். அது பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில வீட்டுல லிங்கம் இருக்குது அப்படின்னா அதை பண்ணலாம். 3வது இந்த பரிகாரம் கோயிலுக்கு போய் பண்றது, இது வந்து 3வது தான். சோ இதை வந்து முழுக்க இந்த 3ல எது பண்ணினாலும் சக்சஸ் தான். ஓரளவுக்கு பர்சன்டேஜ் குறையுமே தவிர, பிரச்சனைகள் குறையுமே தவிர நிவர்த்தி பண்ண முடியாது. வரக்கூடிய விஷயங்களை கிரகங்கள் கொடுக்கக்கூடியதை யாராலையும் மாற்ற முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் மாத்தி செஞ்சு கொடுக்குறேன், அதெல்லாம் பொய். அதெல்லாம் வந்து ஏமாற்று வேலைகள். யாராலையும் கிரகத்தை சமாளிக்க முடியாது. நம்ம கர்மாவை நம்ம தான் அனுபவிச்சாகணும். அது யாரா எப்பேற்பட்ட அரசியல்வாதியா இருந்தா, எப்பேற்பட்ட ஜோசியர், மாந்திரிகள் எல்லாத்தையுமே நான் கரைச்சு குடிச்சிட்டேங்க அப்படின்னா, நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அப்பாவுக்கும் அப்பனுக்கு ஒரு அப்பா இருப்பான்னு சொல்லுவோம் இல்லைங்களா. என்னதான் நம்ம படிச்சு என்னதான் பண்ணியிருந்தாலும் சுட்சமங்கள் நிறைய இருக்கு. நம்ம பூமியில் பிறந்து கழிப்பதற்காகவே வந்திருக்கோம். கர்ம பலன்களை கழிப்பதற்காகவே வந்திருக்கோம். அதனால ஏதாவது ஒரு வழியில நடக்கும். இறைவனை சரணடைங்க, யாரையும் நம்பாதீங்க, அமைதியா இருந்துக்கோங்க. கிரகங்கள் ரீதியாக நான் மாசம் மாசம் பலன்கள் போட்டிருக்கேன், எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கறது போட்டிருக்கேன். அதுபடி போங்க. வர்றதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. வராத விஷயத்துல அமைதியாக இருந்துக்கோங்க. இதெல்லாமே உங்க ஜாதகத்துல கண்டிப்பாக பாருங்க, நிச்சயமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தசாபுத்திகள் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.